ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போர்ட்டர் ஓட்டலான்ட்டு போர்ட்டர் லாகின் பண்ணேன். இன்னும் எந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா வரல. ஆர்டர் வந்தோன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் போர்ட்டர் ஓட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. கடுப்பாகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். லாகின் பண்ணி கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகுது. இன்னுமே ஆர்டர் எதுவும் வரல. நானும் வெயிட் பண்ணிருக்கேன். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வர போர்ட்டரும் கொஞ்சம் ரொம்ப மோசமாகிட்டே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த பொங்கல் டைம் வேறு வருதுங்களா, அதனால் கண்டிப்பாக லோடெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு தான். அதெல்லாம் நானும் அவுட்டரில் இருக்கேன். பார்ப்போங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஆர்டரே வரல. அதனால் சரி கொஞ்ச நேரம் கேம் ஆடலான்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு பப்ஜி கேம் விளாண்டுருக்கேன். விளாடுவோம். அதுக்கப்புறம் ஆர்டர் வந்தால் போய்க்கலாம். இல்லைனா அது வரைக்கும் ஜாலியாக விளாண்டுட்டு டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுக்கு ஒரு லோடு வந்துடுச்சு. அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 450 மீட்டர்ஸ் தான் காட்டுது. நம்ம அங்கே போயிட்டு லோடை பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 376. ஓகே, நான் அங்கே போயிட்டு லோடு ஏற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றியாச்சு. ஏதோ ஒரு ஷீட்டு மாதிரி ஏற்றிருக்காங்க. இதை தான் நம்ம டெலிவரி பண்ணணும். அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் போய் டெலிவரி பண்ணணும். லோடு ஏற்றிட்டு நம்ம கிளம்பிட்டோம். தொண்டாமுத்தூர் ரோட்டில் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் காட்டுதுங்க டிஸ்டன்ஸு. 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 376 வந்து நம்மளுக்கு பே பண்ணுறாங்க. இந்த வாடகை கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் போர்ட்டர் வேறு கிட்டத்தட்ட ஒரு 15% அவங்களே கமிஷன் எடுத்துப்பாங்க. அவங்க காட்டுற அமௌண்ட்டிலேருந்து 15% மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எவ்வளோ வரும் நீங்களே இது பண்ணிக்கோங்க. அந்த வாடகை இது கட்டுமா, இதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேங்க. நான் அங்கே போயிட்டு இறக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். இது லொக்கேஷன் கிட்டே வந்துட்டேங்க. ஆனால் இங்கே தான் காட்டுது. நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் வேறு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே ட்ராப்னு வேறு சரியாக தெரில. அந்த லொக்கேஷன் கிட்ட தான் நான் நிற்கிறேன். ஆனால் அவங்க வேறு லொக்கேஷன் இப்போ அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே லோடு இறக்கி முடிச்சாச்சு. அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 376. ஒரே நிமிஷம் வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு தெளிவாக நான் காட்டிடுறேன். ஏன்னா வண்டி ரன்னிங்லேயே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான். டோட்டல் அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 376 ட்ரிப் ஃபேரு. அவங்க வந்துட்டு எனக்கு 400 போட்டு விட்டாங்க. ஓகே, ட்ரிப்பு அந்த ட்ரிப்பு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதை போய் டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே லோடுக்கு வெயிட் பண்ணோம்னா அடுத்தது தான் வருதான்னு பார்ப்போம். வந்துச்சுன்னா எடுத்து ஓட்டலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லோடில் நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களை போய் முதல்ல டீ குடித்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. டீ குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு டீ லவ்வர். ஃப்ரெண்ட்ஸ், 10 ரூபாய்க்கு
3 சமோசான்னு விற்றாங்க, அதை வாங்கியாச்சு. இப்போ அதுதான் சாப்பிட போகிறோம். இதோ 10 ரூபாய்க்கு 3. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லோடும் நம்மளுக்கு வந்துச்சு. அதே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இருங்க உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்க, இன்றைக்கி மொத்தம் 2 லோடு 330. கடைசி இடத்த லோடு வந்து 330. டோட்டலாக 621. இப்போ நம்ம லோடு முடிச்சுட்டு இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு குறிச்சியில் இங்கே திருவள்ளுவர் சிலை அந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். பார்ப்போங்க அடுத்த லோடு வருதான்ட்டு. காய்ஸ், இப்போ நம்ம 3வது லோடு எதுவும் எடுக்கலை. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஏன்னா 2 லோடே போதும். ஃபஸ்ட் லோடு பார்த்துட்டிங்கன்னா 376 சம்திங் வந்துச்சு. அப்புறம் செகண்ட் லோடு வீடியோ எடுக்கலை, 330 செகண்ட் லோடு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டரோட கமிஷன்லாம் போக ஒரு 600 நம்மளுக்கு அந்த மாதிரி நிற்கும். மதியானத்துக்கு மேலே தாங்க லாகினே பண்ணேன். லாகின் பண்ணிட்டு ஒரு 2 லோடு எடுத்தேன், அதுவே நம்மளுக்கு ஓகே. இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கிறத கண்டினியூ பண்ணலாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நம்ம ஒரு போர்ட்டரில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.